வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் பஹ்ரைன். இது வந்துட்டு மனாமாவில் வந்துட்டு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது கேபிட்டல் ஆஃப் பஹ்ரைன்லேருந்து. இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்துட்டு எப்படி இருக்குது, இதோட ஹிஸ்டரி என்ன எல்லாம் சொல்கிறேன், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் 400 இயர்ஸ் பழமையான மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கு வந்துட்டு எங்கேருந்து தண்ணி வருதுலாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இங்கே தண்ணி பைப்பே கிடையாது. இந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்ட் வந்துட்டு ஒரு 65,000 75,000 பேர் வருஷத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தோட வேர் வந்துட்டு பூமி கட்டில் 50 அடி ஆழத்தை கீழே போயிட்டு தண்ணியை கிரகிச்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி வாழுது, இந்த மரம் உயிரோட இருக்குங்கிறது தான் ஒரு ஆச்சரியம். 400 வருஷமாக ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் இந்த இடத்துல இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா வருஷத்தில் 365 நாளும் பாலைவனத்தில் மழை பெய்யாது. இந்த ஏரியாவில் கம்ப்ளீட் த்ரூ அவுட் இயர் வந்துட்டு தெர் இஸ் நோ ரெயின். அதனால தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறாங்க. நியூஸ் 7 ஒண்டர்ஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டுக்கு வந்துட்டு இந்த மரத்தை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு இன்னும் முடியலை. அது இந்த மரத்தை நட்டது வந்து 1582 அகாசியா அப்படிங்கிறவங்க தான் நட்டுருக்குறாங்க. இதை வந்துட்டு 1991 ஒரு சினிமாவோட எல்ஏ ஸ்டோரி வேர் ஸ்டீவன் மார்ட்டின் அவங்க வந்து இந்த படத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அந்த மரத்தை பற்றி. அது மாதிரி இந்த மரம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மரம். பஹ்ரைனில் எங்கே இருந்தாலும் இந்த மரத்தை வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மரம் வந்து பாருங்கள். நான் இப்போ வந்திருக்கிற நேரத்தில் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க, வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இது. ஏன்னா நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அந்த மரத்தோட ஃபுல் ஹிஸ்டரி சொல்லியிருக்கேன். ஆனால் மனாமாலேருந்து வரும்போது இடையில ஒரு புல்லு பூண்டோட ஒன்றுமே இருக்காது. இது வந்து ஒரு எண்ணெய் வயலுக்கு நடுவில் தான் இருக்குது பாலைவனத்தில். அதனால் ஒரு தண்ணி கூட கிடைக்காது குடிக்கிறதுக்கு, நம்ம கொண்டு வரணும். ஈவன் இங்கே பக்கத்தில் ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் எல்லாமே ப்ரிப்பேராக தயாராக வரணும். பாருங்கள், சுற்றி இந்த மரத்தை சுற்றி பாருங்கள், ஃபுல்லு பொட்டல் காடு தான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். ஆனால் இங்கே வரும்போது எல்லாமே வந்து எண்ணெய் வாசம் நிறைய அடிக்கும். ஏன்னா எல்லாம் பெட்ரோல் வயல் தான் அது சுற்றி இருக்கிறதெல்லாம். ஓகே நண்பர்களே, பாய். நம்ம அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை பற்றி மொத்த டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன், ஃபுல் ஹிஸ்டரி சொல்லியிருக்கேன்.